இப்ப நானா இருந்தேன்னா அந்த ஸ்டேஜ்ல அந்த வீக்ல அப்படியே டப் எனக்கு என்ன எண்ட் ஆஃப் த டே வந்து நடிக்கிற வாய்ப்போ அதுவும் இல்ல, கேட்க வேண்டிய கேள்வியா ஸ்டேஜா இருந்தாலும் கரெக்ட் சார். அவர் வேற மிரட்டாரு, நான் இப்படி கை காமிச்சா நிறுத்திடலாம், நாங்க எதுவும் பார்க்காமல வந்தோமா, அப்புறம் எதுக்கு சார் என்ன எழுப்பி கேள்வி கேட்கறீங்க, நீங்க நான் எழுச்சிக்கிறேன், நீங்க என்ன திட்டுமா திட்டிடுங்க, நான் பேசாம கேட்டு உட்கார்ந்துடுறேன். அவர் பேசுறது எப்படி தெரியுமா இருக்கா, அமித் தன் தப்ப ஒத்துக்கிட்டு உட்கார வைக்கணும் இருக்கு. நான் எழுந்துச்சு ஒரு கேள்வியை கேட்பேன்ல, நான் இப்ப எனக்கு நான் அமித் இருந்தா இதான் கேட்பேன், சார் கரெக்ட் இந்த பிரச்சனையை எனக்கு விக்ரம் எங்க ஹேண்டில் பண்ணி காட்ட சொல்லுங்க, ஏங்க எனக்கு இந்த பிரச்சனையை வந்து இவன் ஹேண்டில் பண்ணி காட்ட சொல்லுங்க, தபரி ஹேண்டில் பண்ணி காட்ட சொல்லுங்க, இல்ல என்ன இவ்வளவு கேள்வி கேட்கறாங்க வீணா ஹேண்டில் பண்ணி காட்ட சொல்லுங்க, கேப்டன் இப்ப இதான் சிச்சுவேஷன் எனக்கு தெரியல கத்துக்கிறேன், எங்க ஹேண்டில் பண்ண சொல்லுங்க. இந்த இடத்துல போட்டு உடைச்சிருந்தா தான் தெரிஞ்சிருக்கும். சும்மா இங்க உட்கார்ந்து நீ தப்பு நீ தப்பு நீ தப்புனா தப்பு தான். நான் அமித் திவ்யா மேட்டர் கேட்காம போனது தப்பு. திவ்யா மேட்டர் அட்ரஸ் பண்ணும்போது அப்படி அவர் பார்வதிய ஒரு மாதிரி பார்வதிக்கு அகைன்ஸ்டா பேச பயப்படுறாரா, இல்ல எதுக்கு நமக்கு பார்வதிக்கு போய் பார்வதியோட வாயில விழுந்து நம்மளோட மரியாதை கெடுத்துக்கணும்னு நினைக்கிறாரான்னு தெரியல. அவர் அதனால கொஞ்சம் பயஸ்டாவே நிறைய இடத்துல இருந்தாரு. ஆனா அது என்னமோ பெரிய தேசத்தோட துரோகம் மாதிரி விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணாரு. ஒருத்தன் அந்த வீட்டுல சகட்டமேனிக்கு பேசுறான், அவன்கிட்ட அமித் பேசுற லெவலுக்கு கூட பேச மாட்டேங்கிறார். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அமித் வந்து பார்வதியை பார்த்து பயம்லாம் கிடையாது, தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டாம் இப்படி நினைச்சிருப்பாரு. ஒருவேளை மரியாதை கெட்ட கூடாதுன்னு நினைப்பாங்கம்மா, அது பொசுக்குன்னு சொல்லிடுதுல அந்த பொண்ணு, போடா வாடா அதுக்காக அச்சிப்பேன் அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுருதுல அந்த பொண்ணு. வீக் டேஸ்ல சொன்னாலும் வீக்கெண்ட்ல வந்து அவளுக்கு தானே சார் அசிங்கமா இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கிளைமேக்ஸ்ல பாத்தீல, அப்பா திட்டு வாங்கினது ஒண்ணுமே இல்லமா, இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம். அடுத்த வாரம் வந்து அப்பா பாராட்டு வாங்குவார், இட்ஸ் லைக் தப்ப இப்ப நான் இப்போ பண்ணா பண்ணுவேன். சோ அமித் இப்படி ஒரு கான்சியஸ்ல தான் இந்த ஷோவை அணுகிட்டு இருக்காருன்னா, அப்போ பாரு மாதிரியோ இல்ல மத்தவங்க முன்னாடியோ அசிங்கமா ஆயிடக்கூடாதுன்ற பயம் அவர் ஜாஸ்தியா தானே இருக்கும். இது எங்க தெரியுமா வந்துச்சு, அமித் வந்து கோர்ட்ல இவங்களுக்காக வாதாட ஒத்துக்கிட்டாருல இந்த பனிஷ்மெண்ட்டுக்கு, அதனாலதான் இந்த ரோஸ்டே பண்ணிருக்க கூடாது. அவங்க என்ன பண்ணிருக்கணும், முதல் முறையா இந்த போக்சோ சில கேஸுங்கெல்லாம் வந்து கோர்ட்டே சேர்ந்து பார் கவுன்சில் டிசைட் பண்ணும் யார் வாதாடக்கூடாதுன்னு. அது மாதிரி இதுக்கு வந்து எந்த லாயரும் வரல, உங்க தரப்பை நீங்களே வாதாடிக்கோங்கன்ற மாதிரி கொண்டு போயிருந்தா வீடு ஒரு யூனிட்ல இருக்குன்னு. இவர் வந்து ஒரு டஃப்பான நெகட்டிவ் கண்டென்ட் எடுத்து ஆர்கியூ பண்றேன்ற பேர்ல ஒன்னு ட்ரை பண்ண போய் அது ரொம்ப கிறுத்தனமான ஜஸ்டிபிகேஷன் ஷோவை ட்ரை பண்ணியும் கடைசியில என்ன ஆகி போச்சுன்னா அமித் வாங்கி கட்டிட்டு தான். அமித் இன்னைக்கு உட்கார்ந்து என்ன செல்ஃப் ரியலைசேஷன் எடுக்கணும்னா, இந்த வீக்ல மண்டே டு ஃப்ரைடே ஒரு மாதிரி இருக்கும், சாட்டர்டே சண்டேனா ஒரு மாதிரி இருக்கும்ன்றது இன்னைக்குதான் அவர் கரெக்டா புரியுது. அவர் வந்து 5-6 வாரத்துல